பஞ்சாயத்தார் வந்து ஒரு மாதிரி கூட்டுறப்போ திருச்சித்தார் உங்களையே வச்சு செய்துட்டு போயிடுறாரு அப்படின்னு. ஆமா, நான் என்னப்பா எம்எல்ஏவா எம்பியா என்னை வச்சு செய்யறதுக்கு என்ன இருக்கு இல்லை. கேட்டு. ஆனால் வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரொம்ப தாழ்மையோட ஒரு கோரிக்கை, நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, ஆனால் தயவு பண்ணி அறிமுகப்படுத்தும் போது இந்த மூத்த பத்திரிகையாளர் மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ யாரெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு பேர் போட்டுக்கிறான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல நம்ம வர்றது நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா? அதனால வந்து திருசக்தி சுந்தரராமன் சொன்னா போதும், மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மூத்த பத்திரிகையாளர்னா இப்ப மூத்தர சந்து பத்திரிகையாளர்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு போட்டுக்கிறான். நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல நம்மளையும் சேர்த்துட்டா நமக்கு ஒரு மாதிரி அது சரியா வரல. அதனால வந்து எங்கேயோ இடிக்குது அது பேசுவோம் நம்ம. ஆமா, முதல் பஞ்சாயத்தே வந்துட்டு நீங்க சொன்ன அப்ப திரும்ப இது சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க போல இருக்கு. மூத்த நிர்வாகி, மூத்த சட்டமன்ற உறுப்பினர், மூத்த மந்திரி, முன்னாள் மந்திரி இப்படிலாம் இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பத்தி பஞ்சாயத்துங்க எல்லாரும் வந்து இப்போ ஓபிஎஸ் போடுறவங்கலாம் வந்து திமுகவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சரிங்க. வைத்திலிங்கம், அதாவது ஒரு குரூப்பு, அதாவது மனோஜ் பாண்டியா அவங்களாம் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. அது கூட நம்ம காதில் வந்துச்சு. அவர் ஓபிஎஸ் வந்து சேர்ந்த போது கொஞ்சம் கிச்சனில் வந்து அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கிச்சன்ல நவக்கரகம். ஆமா, அதான் பாருங்க, நம்ம ஆயில் மிஸ் ஆகுது, டங் ஸ்லிப் ஆகுது, காலி பேர்லாம். ஆமா, அது வந்து ரைட், அது வந்து துக்கப்பட்டாங்க, அதை வருத்தப்பட்டாங்க, அப்படி வச்சு. அப்ப பேர் மாறாது. அப்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு ராசியே சரியில்லை, இவர் எப்பெல்லாம் முதல்வர் வந்திருக்காருன்னு பாருங்க, அப்பெல்லாம் வந்து யார் முதல்வர் இருந்தாலும் அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்பதான் இவர் இடைக்கால முதல்வர். முதல் தடவை எப்போ போனாரு, அந்த அம்மா அந்த கர்நாடகாவில் போய் ஜெயிலில் இருந்தாங்க, 1 மாசமா 2 மாசமா இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒருத்தரையும் அந்த வழக்கு எல்லாமே அந்த கிரிமினல் வழக்கு அவங்களுக்கு சிக்கல் வரும்போது அதுவும் சிறையில இருந்தாங்க. அதுல ஒரு முறை வந்து சிறையிலே இருந்தாங்க தொடர்ந்து 1 மாசமோ 1.5 மாசமோ ஏதோ ஒரு எவ்வளவு நாளா இருந்தாங்க, கிட்டத்தட்ட 1 மாசம் ஞாபகம் எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளை ராசியா கூப்பிட்டு இங்க கொண்டாந்து வச்சிருக்கீங்க. இப்ப எனக்கு ஏதோ இடிக்குதுங்கய்யா. 2026 நாங்களே முதலமைச்சர், மீண்டும் முதலமைச்சர்ன்றாரு. நீங்க சொல்றத பார்த்தாக்கா ஓபிஎஸ் வந்துட்ட உடனே யாரோ ஜெயிலுக்கு போகணும், யாரே துணை முதலமைச்சரா பொறுப்பேற்கணும். எனக்கு புரியுது. இது வந்து ஒரு சிக்கல் வருதா இல்லையா? ஐயோ, நிறைய வருது இல்லையா? இது அந்த பக்கம். அதனால வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அது மீறி வந்து அவர் அரசியல் காரணங்களுக்காக வந்து பரவாயில்லன்னு சேர்த்துக்கிட்டாரு. வளர்ச்சி 7.5 கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இப்ப கோயிலா அந்த வீட்டுல போய் அவங்க வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுத்தறிவு, அந்த சனாதனத்தை படி நம்ம வந்து கரெக்டா போய் சனாதனம் அப்புறம் ஏதோ சொன்னீங்க, டெங்கு மலேரியாலாம் வந்து மேடைக்கு தாங்க பரிகாரம். அந்த சொன்னீங்களே பகுத்தறிவு. சரி, அப்ப நடத்துங்க. ஆமா, பகுத்தறிவு. அது பிரகாரம் அந்த பகுத்தறிவு பிரகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல செங்கோட்டையன் கூட வந்து எனக்கு அவர் ரொம்ப அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 9 முறை இல்லைங்க, இல்ல அந்த டீலிங் அப்படி பிடிச்சிருக்குன்னு ஃபேமஸான வசனம் அது. அந்த ஒரு படத்துல வடிவேலு அர்ஜுன் வருவார்னு நினைக்கிறேன், கணபதி பேக்கரின்னு சொல்லி. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஏய் உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு டீலிங், நீ ஒன்றும் வேற ஒன்றும் தப்பா கொச்சையெல்லாம் நினைச்சுக்காதீங்க, அந்த வார்த்தைக்காக அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை டீலிங் பிடிச்சிருக்கு செங்கோட்டையன் சாருக்கு. அவருக்கு ஒரு ராசி இருக்குங்க. அவர் அதிமுக எத்தனை தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு? 9 முறை இருந்திருக்காரா? ஒரு மூத்த தலைவரா? எவ்வளவு அனுபவம் அந்த அம்மா இருக்கும்போது. மந்திரியா இருந்தது மட்டும் இல்லாம அந்த அம்மா எங்க தேர்தலுக்கு போனோம்னாலும் அந்த ஷெட்யூல்லாம் அவர் தான் போக்குவரத்தெல்லாம் போட்டு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இருந்தாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு ராசி இருக்கு. இத தமிழ்நாட்டுல யாருமே கவனிக்கல. விஜய் வந்து பாதவர்ஜுனா கூப்பிட்டாரு, அவர் ஏதோ வீசிகால் நடுவில் இருந்தாரு, அதுக்கு முன்னால பெண்ல இருந்தாரு. அவருக்கு ஒன்றும் பெரிய அரசியல் அனுபவம்ன்றது பெருசா இல்லை. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தவர். புஷி ஆனந்த் அவர் எப்போ எந்த காலத்திலேயே எங்கேயோ ஊரில் எங்கேயோ எம்எல்ஏவாக இருந்தார் புதுச்சேரியில். அப்புறம் அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தார். அருண்ராஜ் அவர் வந்து ஐஆர்எஸ்ஸாக இருந்து அதிகாரியாக இருந்து ரிட்டையர் வந்தவர். ஆமாம், இப்போ இவங்க யாருமே அரசியல் ரீதியாக வந்து
அனுபவம் உள்ளவங்க இல்ல, பெரிய அனுபவம் இல்ல. சரிங்க. செங்கோட்டையன் அவர்கள் தான் அரசியல் ரீதியான அனுபவத்துல முதல்ல வந்தவர். நாஞ்சில் சம்பத் அவர் எல்லா கட்சியிலும் இருந்தாரு. நடுவில் யாரோ சொன்னாங்க ட்ரம்ப் கட்சியிலேயே கொஞ்ச நாள் இருந்தாரு, ஆனா அந்த ஸ்லிப்பு வரதுக்குள்ள வெளியே வந்துட்டாருன்னு சொன்னாங்க, தெரியல. அமெரிக்கால. அது ரைட்டு. அப்ப அது ஆமா, நாஞ்சில் சம்பத் கேட்டா என்ன சொல்லுவாரு, தூப்புனா தொடச்சிக்கிறேன்னு, அது விட்டுங்க. இப்போ ஒரு செங்கோட்டையன்னா ஒரு 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 முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு, அவருக்கு ஒரு ராசி இருக்கு. நான் ரொம்ப நாளா இவ்வளவு பேரை விட்டுட்டு ஏன் இந்த செங்கோட்டையனை, இப்போ ஓபிஎஸ் போயிருக்கலாமா, தாவேக்காக்கு வைத்திலிங்கம் போயிருக்கலாமா, மனோஜ் பாண்டியன் போயிருக்கலாமா, அதிமுகவில் எடப்பாடியை பிடிக்கல, இல்லை அந்த எடப்பாடியுடைய அரசியல் பிடிக்கலன்னா திமுகவுக்கு போறவங்க திமுகவும் பிடிக்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போய் ஜெயலலிதா படத்துக்கு பதிலாக ஸ்டாலின் படத்தை மாற்றி வைக்கிறதுக்கு பதிலாக அங்கே போனால் செங்கோட்டையன் ஜெயலலிதா படமும் வச்சுக்கலாம்ல. இந்த பக்கம் ஜெயலலிதா படம், பின்பக்கம் விஜய் படம், வேணுங்கும் போது மாத்திக்கலாம்ல, அட்டையை மாத்திக்கிற மாதிரி. நிறைய பேர் ரெண்டு பக்கமும் படம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏன்டா இவர் மட்டும் திமுக பக்கம் போகாம பெரிய ரிசர்ச் ஆய்வு பண்ணிக்கிறீங்க, உட்கார்ந்து பண்ணிருக்கீங்க. ஏன்னா செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவுக்கு பின்னால ஏதோ ஒரு தீர்க்கமான ஒரு யோசனை இருக்கணும். ஓபிஎஸ்க்கு தெரியாத ரகசியம், வைத்திலிங்கத்துக்கு எல்லாம், வைத்திலிங்கெல்லாம் அந்த தென் மாவட்டத்திலலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கி செல்வாக்கு உள்ளவர். இவங்களுக்கெல்லாம் புரியாத ஒரு தத்துவம் செங்கோட்டையனுக்கு புரிஞ்சிருக்கே, அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஆமா, இது அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம அதை பண்ணோம், ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். அது ரொம்ப நாளா கோபமா இருந்துச்சு பாருங்க. நேத்து தான் அது கரெக்டா நமக்கு தெளிவாச்சு. செங்கோட்டையனுக்கு ஒரு ராசி இருக்கு. அவர் எந்த கட்சியில இருந்தாலும் அங்க ஒரு சின்னம்மா இருப்பாங்க. இப்ப நேத்து தலைவர் விஜய் ஒரு கல்யாணத்துக்கு போனாரு, ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு அறைய கூட்டு போனாரு. வெளிப்படையா என்னதானே பேசுறீங்க அந்த நடிகையோட, இது என் குடும்ப விஷயம், நீங்கள் நானும் கௌரவமா போன தடவை என்ன சொன்னோம், இது அவங்க குடும்ப விஷயம், அதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது, அரசியல் இது ஒன்றும் நுழையக்கூடாது சொன்னோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இது என் குடும்ப விஷயம் இல்ல, இது வெளி விஷயம், எல்லா மக்களுக்குமான பொதுவான விஷயம், நான் இப்படித்தான். பாரதி ராஜா படம் முதல் மரியாதை பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல சிவாஜி கணேசன் அந்த அவர் ஒய்ஃபு வடிவரசி கொஞ்சம் அவங்களுக்குள்ள சரியா வராது. அந்த ராதா அவங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய காதல்னு சொல்ல முடியாது, ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு 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 அன்பு இருக்கும். ஆனா அதை இந்த அம்மா தப்பா நினைப்பாங்க. அப்போ ஊர்ல இப்படி நீ ஏன் அந்த அந்த படகு வச்சிருக்கிற படகு ஓட்டுற பரிசல் ஓட்டுற பொண்ணு நீ இது அப்போ உங்களோட கனெக்ஷனாமே அப்படின்னு கூப்பிட்டு பஞ்சாயத்தில் கேட்பாங்க. இவர் தான் பஞ்சாயத்து நாட்டாம, இவரையே உட்காந்து வச்சு இவரையே கேட்பாங்க. அப்போ பாரதிராஜா வசனத்துல கரெக்டா சொல்லுவாரு, அதாவது உண்மையிலே இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு உடல் ரீதியான ஒரு தொடர்பு இல்லை, ஒரு மன ரீதியா ஒரு ஆறுதலுக்காக நமக்கு அப்படி. அப்ப சொல்லுவாரு, ஆமா அவளை வச்சிருக்கேன். எங்க தலைவர் நேத்து என்ன பண்ணாரு, கல்யாணத்துக்கு போகும்போது நீங்க கோர்ட்ல போய் சொன்னீங்கல்ல, யாரு அவர் குடும்பத்துல யாரோ ஒரு நடிகையோட, இப்ப எல்லாரும் அது குடும்ப விஷயம், யாரும் தலையிடக்கூடாது. அந்த அம்மாவையும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கூட்டு பக்கத்துல நிக்க வச்சு, கலைஞர் இவர் ஒரு கலைஞர், ரெண்டு கலைஞரும் ஒரு பொது நிகழ்ச்சியில வராங்க, ஒன்னா சேர்ந்துறாங்க. இதுல ஒன்னா சேர்ந்து வராங்க. கலைஞர்களுக்குள்ள ஒரு இணை, ஒரு நீங்களும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்ன கோவம் வந்துடும், பத்திரிகையாளர் நானும் ஒரு பத்திரிகையாளர், ரெண்டு பேரும் நம்ம அந்த திண்ண பக்கம் போறப்ப ஒன்னா போய் உங்களையும் என்னையும் பத்தி ஏற்கனவே கோர்ட்ல திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கா உங்களுக்கு எனக்கும்? இல்ல இல்ல இல்ல, அப்படி வழக்கு இருக்கும்போது நீங்க வந்ததுதான் கொஸ்டினே தவிர, யாராவது ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்கன்னு. இப்பயே கூட கொஞ்ச நாள் முன்னால தனி விமானத்துல இன்னொரு நடிகையுடைய திருமணத்துக்காக கோவாவுக்கு ஒன்னா போனாங்கன்னு சொல்லி இது போனாங்க. அப்போ அது தனி விமானத்துல போகும்போது நம்மளே கூட பேசுறோம், அது போகும்போது விமானத்துல இடம் இருக்கு வரியாமான்னு கேட்டிருக்கலாம், அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்கலாம், இதுல ஒன்றும் தவறில்லை, நம்ம வெள்ளந்தியா பேசணும். ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, தாவேக தலைவர் விஜய், நீங்க தானே பேசுறீங்க, ஆமா வச்சிருக்கேன். ஆமாங்க, இப்ப இது ஏங்க பேசுறீங்க, போன முறை அந்த மாதிரி தான் பேசி ஒருத்தர் ஏதோ வண்டுன்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் பேர் கலாப காதல் ஒருத்தர். நான் மயிலாப்பூர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தா தான் கேட்கலாம் இல்லைங்க, எனக்கு ஒரே டென்ஷனுங்க. அவர் எழுதியிருந்தாரு,
இது யார் எழுதியிருப்பாங்க நமக்கு தெரியும், யாருடைய ஆட்கள் நமக்கு தெரியும். ஒருத்தர் வண்டுன்னு எழுதினாரு, அவரே தான் வந்து அது நீங்கள் கட் பண்ணி டெலீட் பண்ண உடனே கலாப காதலங்கிற பேரில் வந்து எழுதினாரு. அதாவது ரைட்டு, ஆமாம், அது இது இருக்குது, உங்கள்கிட்டயும் இருக்குது, எங்கிட்டையும் இருக்குது, அதெல்லாம் ரைட்டு. அது வந்து எழுதினாரு. என்னன்னா அதில் என்ன எழுதுறாருன்னா, எனக்கு ரொம்ப அது படித்தவொன்னே பயங்கர டென்ஷன், அப்செட் ஆகிட்டான் நான். ஏதோ என்ன கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி எழுதிட்டாங்கன்றதுனால நான் வந்து கவலைப்படல. அரசியல் பத்திரிகை ஆரம்பிக்கும் போதே இதுக்கெல்லாம் தைரியம் இல்லைன்னா வரக்கூடாது உள்ள. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, நான் மயிலாப்பூரில் ஒரு பொம்பளையை வச்சுருக்கேன், அப்புறம் வேளச்சேரியில் ஒரு பொம்பளையை வச்சுருக்கேன்னு அவ்வளோ தூரம் இல்லைங்க. எழுதினார்ல, சரி உங்களுக்கு தெரியலன்றீங்களே, எனக்கே இவ்வளவு நாள் தெரியலன்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த கலாப காதலன் வண்டுன்ற பேர்ல எழுதுற அந்த யாரோ ஒருத்தர் அவங்க வந்து தயவு பண்ணி அந்த மயிலாப்பூர் முகவரியும் அந்த வேளச்சேரி முகவரியும் கொடுத்தா நான் ஒரு தடவை போய் அட்லீஸ்ட் வந்து இதானா அப்படின்னு பார்த்துட்டு வருவேன்ல. நான் சொல்றது பார்த்துட்டு. சரி, இல்ல உங்களுக்கே தெரியல அந்த அட்ரஸ் கொடுன்றீங்க. இப்ப போய் பார்த்துட்டு ஓஹோ இவங்க தானா, இவங்க தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறதா ஊரெல்லாம் பேச்சு இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியுமே. இதுல வந்து என் பொண்டாட்டிகிட்ட வந்து என் பொண்டாட்டி என்னுடைய இதெல்லாம் வந்து அவங்க ரசிகர், அவங்க ரசிகை படிக்கிறாங்க, எல்லா யூடியூப்பும் பார்ப்பாங்க, நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பாங்க, ராவணாவை விரும்பி பார்ப்பாங்க. அதில் பார்த்துட்டு நான் சொன்னேன், பாத்தியா நீ என்னமோ ஒன்னும் விட்டா வேற வழி இல்லைன்ற மாதிரி வந்துருந்தா. இதை மாயவரத்தில் கேட்குறாங்க, மன்னார்குடியில் கேட்குறாங்க, சிங்கப்பூரில் கேட்குறாங்க, சில்குவார்பட்டியில் கேட்குறாங்க, மயிலாப்பூரில் கேட்குறாங்க, இப்போ இதில் கேட்குறாங்க, வேளச்சேரியில் கேட்குறாங்க. எனக்கு 2 இருக்கு. இல்லை அது இல்லை, இங்கேயே குப்பை கொட்டை ஒன்றும் வழியை காணுமா, இது மயிலாப்பூர்லேயும் இன்னும் வேளச்சேரியிலையும் போய் குப்பை கொட்ட போடுறான். எவனோ பொழுது போகாமல் உங்களை பற்றி தெரியாமல் எழுதியிருக்கிறான். போய் வேலையை பாருங்க. இதுல தெரிஞ்சே எழுதி கொச்சப்படுத்துறது, உங்களை அசிங்கப்படுத்துறன்ற பேர்ல விஜய தொட்டு அதுல உண்மையான இல்லை. அதுல எனக்கு உண்மையான வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதை தமாஷா எடுத்துக்கிட்டு அதை வந்து புறந்தள்ளிட்டு போறோம். அதுல என்னுடைய தாயாருடைய பேர் முத்துலட்சுமி. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால அவங்க இறந்து போனாங்க. நீங்க கூட கண்ணீர் அஞ்சலின்னு போட்டுட்டீங்க, நிறைய யூடியூப்ல போட்டிருந்தாங்க, பத்திரிகைகள்லாம் விளம்பரம் வந்து. அவங்களுடைய அவங்க 85 வயதில் இறந்து போனாங்க. அவங்க பெயரை போட்டு அவர்களுடைய கேரக்டரை கொச்சைப்படுத்தி ரொம்ப மோசமாக வந்து எழுதியிருந்தாங்க. முத்துலட்சுமி எங்க, நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பல. அது அவங்களுடைய அதாவது இங்க வந்து காட்டுறாங்க அந்த தராதரம் வந்து ஒரு 85 வயதான ஒரு மூதாட்டி, அதுவும் இறந்து போன ஒரு மூதாட்டியை நம்ம வந்து அதுக்காக உங்களுக்கு வந்து என்னோட கருத்து வேறுபாடு இருக்கலாம், நான் சொல்ற கருத்து பிடிக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அதுக்காக வந்து எந்த அளவுக்கு போறதுன்னா, அப்ப யார் அதை போவாங்க தமிழ்நாட்டில், அது எப்படின்றது நமக்கு தெரியும். அவங்கள விடுங்க. அதாவது கொச்சை இல்ல கொச்சைப்படுத்தும் எச்சைகளை நாம் புறந்தள்ளி விடுவோம். சரி, அது இருக்கட்டும். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, வேணாம் அதை விட்டுடுறோம். நான் பின்னர் நீங்க சொல்றதுக்கே வந்துடும். அவங்க வழக்கு போட்டாங்க சங்கீதா விஜய் விஷயம். அந்த கட்சியை சேர்ந்தவங்களே என்னன்றாங்க தெரியுமா? குறிப்பா பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, என் தலைவருக்கு தெம்பு இருக்கு வச்சுக்கிறாரு, பரவாயில்லைங்க, குப்பை கூட்டுறது கூட வந்து 4 வச்சுங்கிறாரு, 3 வச்சுங்கிறாருங்க. இவ்வளவு பெரிய எங்க தலைவர் ஏன் வச்சுக்க கூடாதா? இல்லைங்க, அதுல 2 பொண்ணுங்க பேசிட்டு சொல்லிச்சு, நாங்க தங்கச்சியாவும் இருப்போம், வேணா பொண்டாட்டியா கூட இருப்போம். தமிழ்நாட்டுடைய பெண்கள். அப்புறம் நான் விசாரிச்சா அந்த பெண்மணிக்கு திருமணமாகி குழந்தை இருக்கான். அந்த புருஷன் மூஞ்சில் இனிமேல் அந்த புருஷன் இனிமேல் ரோட்ல எப்படி நடமாடுவான்? தளபதியே நாங்கள் வந்து பொண்டாட்டியா கூட அவருக்கு இருப்போம் நாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்? இல்ல இந்த 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 கலாச்சாரம் எப்படி வருது பாருங்க. அந்த கலாச்சாரம் அதுதான் நம்ம சொல்றோம். இது வந்து நாட்டை திருத்த போறதுன்னா எப்படி? இல்ல நான் எனக்கு என்ன புரியலன்னா, அவர் விஜய் வந்து அவர் வருவது அரசியலில் அவருடைய விருப்பம், அவரை தேர்ந்தெடுப்பது எடுக்காதது அவருடைய பொதுமக்களின், அவருடைய தொண்டர்கள் ரசிகர்களின் விருப்பம். நம்ம அது தனி. எவ்வளோ % வாங்குறாரு, ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, அதெல்லாம் வேற விஷயம். முதல்ல அவங்க சொந்த அப்பா அம்மாவே அவர் பார்த்துக்கல, அவங்க சண்டை போட்டு விரட்டி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு. இப்போ கூட அவங்க அப்பா வந்து விஜய் பண்ணது தப்புன்னு தான் பேசியிருக்காரு. சங்கீதா என்னுடைய மகள் மாதிரி, ஜேசனுடைய பேரன் திவ்யான்றது அவங்க பேத்தின்னு நினைக்கிறேன் இருக்காங்க. பல முறை வந்து அவரை 7 படங்களில் விஜய் வந்து தோல்வி உற்ற பிறகு 8வது படத்தில் தான் அவர் கிளிக் ஆனார். அதில் நடுவில் ரசிகன் ஒரு படம் கிட்டத்தட்ட கலைஞர் எழுதின வான்கோழி, வாழ முடியாதவர்கள் அந்த டைப்ல இருக்கும்.
அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ம். இப்ப அந்த கலாப காதல்லாம் எங்கிருந்து வருதுன்னு புரியுது இல்ல உங்களுக்கு? புரியுது. அந்த மாதிரி டைப்ல வரக்கூடிய ஒரு படம் ரசிகன் ஒரு படம் ம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூர்ண ஆமா. படம் மாதிரி இருக்கும். ம். அதெல்லாம் தாண்டி அதே எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அந்த கல்யாண மண்டபத்தில் என்னை கூப்பிட்டு, அப்போ நான் வந்து தயாரிப்பாளர் என்னுடைய மகளுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன், 3 படம் பண்ணேன். கூப்பிட்டு விஜய்க்காக ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது, நேரடியாக சந்தித்து. இப்போ மாடியிலிருந்து விஜயை கூப்பிட்டு, ஐயா தான் திருசக்தி சுந்தரராமன் இந்தோனேஷியாவில் இருந்தார், படம்லாம் பண்ணுறாருன்னா வணக்கம்னு சொல்லிட்டு போனார். நம்ம வந்து அப்போ வந்து ஏதோ ஒரு காரணமாக பண்ணலை படம். அது வந்து அந்த சமயத்தில் அவங்க பண்ணக்கூடிய சூழ்நிலையில் பல காரணங்கள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அப்பா அம்மாவையும் மதிக்கல. உன்னை வளர்த்து சினிமாவில் வளர்த்து, பையனா வளர்த்தது மட்டும் இல்லாம சினிமாவில் பெரும்பாடுபட்டு வளர்த்து உன்னை ஒரு சக்சஸ் ஆகணும். அப்பா பையன் கூடவே இருந்து வாழ்க்கை துணையா இருந்து உன்னுடைய வெற்றிக்கு காரணம் 1999 இருந்து இருந்த அந்த பெண்மணி, அவங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு அவங்க சுதந்திரம் இப்போ கேட்டால் அந்த வீட்லேயே உள்ள விட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்டில். விட மாட்டேங்கிறாரு. அப்படியே இருந்தாலும் கீழே இருக்காங்க, அவங்க மாடியில் இருக்காங்க, கார்லாம் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன்றாங்க, பொருளாதார ரீதியாக ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க விட மாட்டேன், இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அது அவங்களுக்குள்ளன்னு வச்சுக்கிட்டா கூட வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வெளி விவகாரம். நீங்க யாரோ ஒருத்தன் எழுத்து வீட்டுக்காரன் வந்து இந்த மாதிரிலாம் பண்றானும் போது அது அவன் எழுத்து வீட்டு சமாச்சாரம். ஒரு பப்ளிக் ஃபிகரா இருந்து ஒருத்தர் பண்ணும்போது, இப்போ அண்ணாதுரை இருக்கும்போது நடிகை பானுமதினு உங்களுக்கு தொடர்பு உண்டான்னு நிருபர் கேட்டபோது அவர் வந்து நான் இல்லைன்னு சொல்லி இது பொய் செய்தி இல்லை அப்படின்னு, இல்லை நான் கேள்விக்கு பதில் சொல்லவில்லைன்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொன்னாரு, நான் முற்றும் துறந்த முனிவன் இல்லை. ஐயா சொல்லுங்க, நான் முற்றும் துறந்த முனிவன் இல்லை, நான் வந்து அப்படிதான் அங்கங்க மேய்வேன் அப்படின்றது உங்களுடைய கருத்து. அது சுய விமர்சனம். அதான் சுய விமர்சனம். அது தப்பு இல்லை, நீங்க அது உங்க இஷ்டம் சொல்லலாம்.